என்ன செய்யணும், என்ன செய்யறதுக்காக வந்தேன்றது மறந்து போச்சு எனக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்னா, இவ்வளவு தூரத்து வரைக்கும் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? ஏன் செஞ்சீங்க? இது எப்படி வந்துருச்சு? ஏதும் ஒண்ணும் இல்லையா? இல்லையா? இல்ல. இல்ல சத்தம் போடாம இருந்தீங்கன்னா இல்லன்னு அர்த்தம் இல்லையா? யாருமே எதுவுமே கேட்கலன்னா யாருக்குமே சந்தேகம் இல்லை அப்படின்னு இல்ல. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா. சார் எஸ். அந்த பவுல் நம்ம கலர் எடுக்கும்போது அந்த பவுல் பார்க்க முடியாதுங்களா? எது இதையா? ஆமாங்க சார். நீங்க கலர் அப்ளை பண்ணி எத் எடுத்து வைக்கும்போது பார்க்க முடியாதுங்களா? இல்ல, பார்க்க முடியும். நான் இந்த இடத்துல வச்சுட்டு செஞ்சுறேன். ஆ அதாவது ஆ என்னன்னா, என்ன அத எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதாவது என்னன்னா, சொன்னா ரொம்ப முரட்டுத்தனமா சொல்றோமா அப்படின்னு யோசிக்கிறேன். என்னன்னா, ஆக்சுவலா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுன்றேன். நான் போர்ட்ல கலர் எப்படி மிக்ஸ் பண்றேன்றத பாக்குறதுக்கு. ஏன்னா ஓகே. ஆ அது ஆ அது ஒரு மெத்தடோட மிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆ இப்ப அந்த இந்த இடத்துல மெத்தட் தான். ஆ அப்படி ஒரு ஏன்னா உங்களோட மெத்தட் மெத்தடு. ஸ்பெஷலா இருக்கு சார். இப்போ வாட்டர் கலர்ல நானுமே பண்றேன் இல்லைங்களா? நீங்க பண்றது ஸ்பெஷலா இருக்கு. சோ அது ஒரு ட்ரிக்ஸ் இப்ப யூஸ் இப்ப பண்ணி அந்த இப்ப கலர்ஸ் எடுக்குறீங்க. அது இங்க ரொம்ப அழகா இங்க இருக்கு. பாருங்க. இப்ப இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வைக்க வேண்டியிருக்கு. ஆ சரியா? நீங்க பிக்சரை பாத்தீங்கனாலே இந்த இடத்துலயும் கொஞ்சம் டார்க் வைக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல சோற ஒட்டி கொஞ்சம் டார்க் வைக்க வேண்டியிருக்கு. ஆமா. இப்ப அந்த கலர் இந்த அழகா பிரவுன் யூஸ் பண்றீங்க சார். இருங்களேன். இந்த இந்த பிரவுன் இருக்கு பாத்தீங்களா? ஆ இந்த பிரவுன் இந்த பிரவுனும் கொஞ்சம் போல ப்ளூவும் சேர்ந்தது. ஆ ஓகே ஓகே. இப்ப இந்த இடத்துல நான் வைக்க வேண்டிய டார்க் அதே பிரவுனும் அதே ப்ளூவும் மிக்சிங்ல குவான்டிட்டி ஜாஸ்தி. இங்க பாருங்க. அதான் அந்த இப்ப ட்ரிக்ஸ் கலருக்கு எடுக்கிறேன் சூப்பரா நான். யூஸ் பண்றீங்க சார். ஆமா. ஆனால் அது நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஆ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாதான் அதை யூஸ் பண்ண முடியுமே தவிர, ஆமா சார். ஆமா சார். புரியுதுங்க சார். பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்து யூஸ் பண்ண முடியாதுன்றேன் நான். அது பாக்குறது முடியாது. உங்களோட ட்ரிக்ஸ் பார்த்து சூப்பரா இருக்குங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. இது ஆக்சுவலா நாங்களும் அத ஃபாலோ நிறைய. பண்ணிடுறோம் சார். ஆமா. ஆக்சுவலா எப்படி எப்படி நான் இது கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுனா, ராமச்சந்திரன் கூட இருக்காரு. அவருக்கு தெரியும். அவர் பக்கத்துல இருக்கிறப்பதான் நான் செய்யறேன். டெல்லியில தான் இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வச்சு. இப்ப என்ன செய்யறேன், அந்த இடத்துல கொஞ்சம் போல டார்க் வச்சிடுறேன். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டார்க் வச்சுட்டேன்னா டைமென்ஷன் வர்றப்ப அந்த சேர்க்கும் போது டார்க்குகள் ஓகே ஓகே சார். தூக்கிரும். கப்புன்னு தூக்கிரும். சரியா? அதான் இங்க அதான். பாருங்க. இப்படி வச்சிட்டு ஆக்சுவலா எப்படி இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, தோத்துதான். ஆ அத செஞ்சு செஞ்சு பார்த்து. இல்ல இல்ல அது பிராக்டிஸ் தான் சார். இல்ல. அது நல்லா தெரியுதுங்க ஆமா. சார். ஆமா. ஏன்னா வாட்டர் கலர் ஆமா. நான் பண்ணும்போது நிறைய பண்றேன் ஆ. இல்லைங்களா? சோ அந்த ஆ. ட்ரிக்ஸ் நீங்க ரொம்ப கிரேட்டா யூஸ் பண்றீங்க சார். அதுதான் எனக்கு தேங்க்யூ. அதுல கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இல்ல, தேங்க்யூ சார். நான் செய்யறேன். ஒண்ணு நம்ம செய்வோம். ஆ, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் சென்னை தான் சார். சென்னையில தான் இருக்கீங்களா? சென்னையில தான் சார். சரி. இல்ல, ஓகே. அது சென்னை ஒரு ஒர்க் ஷாப் ரெடி பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஆ, சரிங்க சார். சரிங்க. சென்னையில ஒர்க் ஷாப் ரெடி பண்றப்ப நான் கட்டாயமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே எல்லா சார். எல்லா பிரிட்ஜ் அகாடமில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே சரிங்களா? சார். அப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் ஆகும். நீங்க கட்டாயம் வாங்க. ஓகே சார். ஓகே அப்ப சார். நேர்ல பாக்குறப்பதான் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் நிறைய யூஸ் பண்றீங்க சார். அது மேல சூப்பரா வச்சு இருக்கு சார். லேசா தேய்ச்சி விடுறது, அதுகள் இதுகள் நல்ல அதுதான் அந்த படத்துக்கு எஃபெக்ட கிரியேட் பண்ணுது ஆக்சுவலா. இப்ப இந்த செட்டப்பை நான் அப்படியே கிட்டக்க கொண்டு வந்தேன்னா, இருங்க வர்றேன். நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல அந்த செடியை மாத்திரம் போட்டு விட்டுறேன்.
இதெல்லாம் இல்ல இப்ப ஆக்சுவலா. நான் வந்து இத சும்மா செஞ்சு விடுறேன். ஏன்னா, இத செஞ்சு விட்டா கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் லைவ்லி ஆயிரும். ஏதாவது ஒரு நேரத்துல இருந்திருக்கும் அந்த இடத்துல. இப்ப அந்த மலைய மாத்திரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ம். ஒரு 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 போட்டோ எடுத்துடுறேன். அதாவது ஸ்லோவா எப்படி டெவலப் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக. நானும் ராமச்சந்திரன் சாரும் சேர்ந்து பிரிட்ஜ் அகாடமில இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதனால கொஞ்சம் அங்க பிரிட்ஜ் அகாடமில எந்த வேலைகளும் செய்யறது கஷ்டமா இருக்கு. எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப பிஸியா இருக்காங்க எல்லாருமே. அதனால நானும் ராமச்சந்திரன் சார் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆஹ், கொடைக்கானல்ல ஒரு ஒர்க் ஷாப் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ், ஒரு 2 days ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப் மாதிரி. ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு ஃப்ரைடே நைட் கிளம்புறோம் இங்க இருந்து. சாட்டர்டே மார்னிங் கொடை ரோடுக்கு வந்துட்டோம்னா ஆஹ், இங்க பாருங்க. இதோட எஃபெக்ட். நான் வந்து என்ன செய்யறேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி க்ளோஸ் அப்ஸ் கொஞ்சம் எடுக்கிறேன். உங்களுக்கு இது போஸ்ட் பண்றேன்னா அந்த ஒர்க் ஷாப் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு. ம். அந்த அந்த மாதிரி நேரங்கள்ல தான் வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித் தர முடியும். ஆஹ், ஒரு பெயிண்டிங்கை செஞ்சு முடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிற நேரத்துல நம்ம டெக்னிக் வந்து சொல்லித் தர முடியாது. ஏன்னா பெயிண்டிங் முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ப்ரொசீஜர் ஒரு மெத்தட் இருக்கும். அந்த இதை செய்யணும், அதுக்கு அடுத்து அதை செய்யணும், அது முடிச்சிட்டு இதை செய்யணும் அப்படின்றப்ப வந்து அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்றது கஷ்டம். ஆஹ், அந்த மாதிரி ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா டைம் லிமிட் வந்து நமக்கு இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும். அந்த அந்த டைம் லிமிட்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிற முடியும். பார்ப்போம் அந்த மாதிரி எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு. அப்படி அரேஞ்ச் பண்ண முடிஞ்ச பட்சத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ம். சரியா, அந்த இடத்த வந்து அதோட நிறுத்திக்கிருவோம். இப்ப நான் இந்த இடத்துக்கு கலர் வச்சுட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். அந்த இடத்துக்கு பேஸ் கலரை ஃபுல்லா வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஒரு பெரிய ப்ரஷ் எடுத்தேன். அந்த பெரிய ப்ரஷ்ஷை வச்சு நான் செய்யணும் என்று நினைக்கிறேன். ஆஹ்,
சரி, அப்ப இந்த இடத்த நான் வந்து தொட வேண்டிய தேவையே இல்லை. இவ்வளவு தூரத்தை வந்து நான் தொட வேண்டிய தேவையே இல்லை. இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இங்க இருந்து என்ன செய்ய போறேன்னா, ஒரு எல்லோ, ஒரு டர்ட்டி எல்லோ. டர்ட்டி எல்லோன்னு எதுக்காக சொல்றேன்னா, அவ்வளவு பிரைட்டா இருக்கக்கூடாதுக்காக சொல்றேன். லேசா மேல வந்து ஒரு ஒயிட் விட்டுறேன். சாரி. சரி, அந்த இடம் காயட்டும். அந்த இடம் காய விட்டுட்டு நம்ம இந்த இடத்த முடிச்சிருவோமா?
இப்ப இந்த இடத்துல நான் செஞ்சிட்டு இருக்கிறதுல அப்சல்யூட்லி ட்ரிக்கரி இல்ல. இப்ப நான் இத கிட்டக்கு கொண்டு போனேன்னா இப்ப பாடுபட்டேன் பாத்தீங்களா, அதே மாதிரி பாடுபட வேண்டியிருக்கும். கிட்டக்கு கொண்டு போலான்னு யோசிச்சுட்டு அப்படியே நிறுத்திட்டேன். அதனால நான் இப்படியே வச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாத்துக்குங்க. ஜூம் இன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஜூம் இன் பண்ணி பாத்துக்குங்க அதை. சரியா அப்படியே அந்த அந்த இடத்த அப்படியே நிறுத்திடுறது பெட்டர். இங்க அப்புறம் வருவோம். நம்ம இந்த இடத்த, இந்த மரத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. இருங்க வர்றேன். இந்த இடத்துல தென்னை மரம், இந்த இடத்துல ஒரு ஆஹ், அந்த ஏரியா ஃபுல்லா சீம கருவேல மரம் தான் இருக்கும். என்ன, அதுக்காக நம்ம சீம கருவேல மரத்தை அங்க போட முடியாது இல்லையா? சீம கருவேல மரம் போட்டோம்னா ரொம்ப கேவலமா இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நான் வச்ச லைட் கலர் ஃபுல்லா டக்குன்னு எடுபட்டு போச்சு. இப்ப அந்த லைட் கலர் ஃபுல்லா நான் திரும்ப தேர்ஸ்டி பிரஷ் வச்சு எடுக்கிறேன். என்ன செய்யறேன்? பிரஷ்ஷை தொடச்சிக்கிறேன். பிரஷ்ஷை நினைச்சுக்கிறேன், தொடச்சிக்கிறேன். அந்த டாப்ல வச்சு ஒரு உருட்டு உருட்டுறேன். அந்த டாப்ல அப்படி வச்சு ஒரு உருட்டு உருட்டுறேன். உருட்டுனதும் அந்த 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 கலர்ஸ் எல்லாம் அப்படி நிக்குது. இது லேசா இது பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யலாம்?
கொஞ்சம் அந்த இடத்துல கலர் கொடுத்துக்கிறோம். சரியா? இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் ஒண்ணு போட போறேன். அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்கு. அதான் தென்னை மரம். தென்னை மரம் மாதிரி அது தெரியலன்னா ஏன் பிரச்சனை கிடையாது. சரியா? இப்ப நான் இந்த இடத்துல கொஞ்சம் இப்ப லைட்டிங் ஷேட் அந்த இடத்துல கொஞ்சம் வைக்க முடியுமா? ஏன்னா அந்த இடத்துல வந்து டார்க் இருக்கு. காயல நினைக்கிறேன் இது. அதனால ஊறுது. அதனால ஊறுறதுலயே வச்சு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டைம் முடியற மாதிரி இருக்கு. சரியா? அவ்வளவு தூரத்துக்கு அந்த இடம் போயிருச்சு. இப்ப அங்கங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் படம் முடியிற மாதிரி வந்துருச்சு பாருங்க. ம் இன்னைக்கு முடிக்க முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல. முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது. முடிக்க முடியாட்டி கவலையப்பட வேண்டாம். நம்ம திரும்ப முடிச்சிட்டோம்னா படம் நல்லா வருது. ராமச்சந்திரன் சார் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. இருக்கண்ணே. நல்லா வருது, ரொம்ப நல்லா வருது. நல்லா வருது. அதனால கொஞ்சம் ம். நிதானமா முடிக்கிறதா இருந்தா கூட முடிச்சிருக்கலான்ற. முடிக்கணும்னு இல்ல முடிக்க வேண்டாம் இல்ல. அதான் ம். அதான் பாக்குறேன். முடிக்கணும்னு முடிக்க வேண்டாம். டீட்டெயில் அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இப்படி கொண்டு போக முடியும். நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போடுறேன்னா பெர்ஸ்பெக்டிவ் லைன் கரெக்டா உள்ள போகுது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன் கரெக்டா உள்ள போகலைன்னா அந்த கோடு போட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைனை உள்ள கரெக்டா கொண்டு போயிட்டு இந்த இந்த இடத்துல அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன் அதுக்கப்புறம் வேல்யூ ஸ்கேலை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்து பெர்ஸ்பெக்டிவ் லைன் எங்க போகுதுன்னா அப்படி போகுது. அப்படி போட்டுருவாங்க. இந்த சைட்ல டார்க் வரணும் இல்லையா? அதனால இந்த சைடை டார்க் ஆக்குறதுக்காக அப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டோம். இப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன் இங்க போக போகுது. அப்ப இங்க இந்த இடத்துல ஒரு டார்க் லைன் ஒண்ணு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டார்க் லைனை போட்டுட்டு அங்க ஒரு தூண் ஒண்ணு வைக்கிறோம். இங்க ஒரு தூண் ஒண்ணு வைக்கிறோம். இங்க ஒரு தூண் ஒண்ணு வைக்கிறோம். அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஒரு தூண் ஒண்ணு வைக்கிறோம். அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிடுறோம். அந்த இடத்துல ஒரு தூண் ஒண்ணு வைக்கிறோம்.
அப்படின்ட்டு சும்மா டிசைன் வந்து போட்டுறது, டெக்ஸ்சர் வச்சிடுறது எப்பயுமே ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா அந்த டெக்ஸ்சர் வைக்கிறது மூலமா நம்ம வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைனையும் காட்ட முடியும். இப்ப இந்த இடத்துல அந்த தூணை வைக்கிறேன், இங்க ஒரு கோடை போட்டுட்டு அப்படி பெர்ஸ்பெக்டிவ் லைனும் காட்டிடுது, அங்க ஒரு டெக்ஸ்சரும் வந்த மாதிரி வந்துருது. ம் இப்ப இந்த இதுக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் லைன் இப்படி வருது, அப்படி வருது, அப்படி வந்து அப்படி போயிருது அது. இங்க வந்து ஒரு ஒரு கோடு ஒண்ணு வருது, அந்த இடத்துல தான் காணறது. கிட்டக்கு வந்த உடனே நம்ம டீட்டெயில் வந்து காட்டி ஆக வேண்டியிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னமோ ஒரு டெக்கரேஷன் ஒண்ணு வருது. சரி, அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருது. இந்த இடத்துல ஒரு டெக்கரேஷன் ஒண்ணு வருது, அது வந்து எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு. பக்கத்துல வர வர பெருசாயிட்டே வந்துருது. இப்ப இந்த இடத்த வந்து அந்த தூண் வந்து அவ்வளவு தூரத்து வரைக்கும் அந்த தூணுக்கு வந்து நம்ம டைமென்ஷன்லாம் காட்ட வேண்டியதில்லை. இப்ப டைமென்ஷன் காட்டுறோம். அப்படி காட்டிடுறோம். கரெக்டா இருக்கணும்ன்றத விட சென்சிபிளா இருக்கணும்ன்றதுலதான் இருக்கு இல்லையா? கரெக்டா இருக்கிறதுக்கு சென்சிபிளா இருக்கிறதுக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு மீனிங் ஒண்ணு இருக்கு அப்படின்றோம். இப்ப இந்த இடத்த அப்படி ஷேடு கொடுத்துடலாம், இந்த இடத்த எப்படி ஷேடு கொடுத்துடலாம். இந்த இடம்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு. அப்ப அந்த இடத்த வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு முக்கியமான விஷயங்களை விட்டுறக்கூடாது. கிட்டக்கு வர வர பெருசாயிட்டே வருது இல்லையா? என்ன அது இது என்னமோ ஒரு டீட்டெயில் இருக்குங்க அங்க. என்ன செய்ய சொல்றீங்க? அவங்க என்னமோ கட்டியிருக்காங்க, எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு டீட்டெயில் இருக்கு அந்த இடத்துல. இருக்கா இல்லையா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. டீட்டெயில் அப்படின்னு போட்டோம்னா பெர்ஸ்பெக்டிவ் காட்டுறதுக்கு வழி ஆயிடுச்சா? பெர்ஸ்பெக்டிவ் ஈஸியா காட்ட முடிஞ்சிருச்சு. இப்ப சிவப்பு கலர் எடுக்கிறேன். சிவப்பு கலர் எடுத்து அந்த இடம் முடிஞ்சிருச்சா?
இதெல்லாம் அங்க அடிச்சோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப இல்ல. இப்ப இல்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன், அந்த அரச மரத்துக்கு போறேன். அரச மரத்தை பார்த்து அரச மரம் என்னதான் கதை சொல்லுதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கிறேன் நான். முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், ப்ளூவை மிக்ஸ் பண்றேன். சரியா, ப்ளூவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பான்ஸ்டேனா ஏற்கனவே இருக்கு, பான்ஸ்டேனாவையும் ப்ளூவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டார்க், இன்னும் ஒரு டார்க் கொண்டாந்துடுறேன். லேசா ப்ளூ ஸ்டோன் நான் வச்சுக்கிறேன். என்ன செய்யறேன், இன்னொரு ப்ரஷ் அப்புறம் எடுப்பேன். மரத்தோடைய இந்த சைடுல ஷேடோ வருது. நான் முதல்ல ரொம்ப டார்க்கா போச்சு. இந்த சைட நான் முதல்ல இலைய ஒட்டி கொஞ்சம் டார்க் இருக்கதான் செய்யும் இல்லையா. ஏன்னா இலை அந்த கிளைகள் மேல நிழல போடும் இல்லையா. அந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு கொண்டு வரலாம், இல்லாட்டி இந்த சைடுல இருந்து அந்த சைடு கொண்டு போறலாம். ஆனா கன்சிஸ்டன்டா ஒரு சைடுல இருந்து ஒரு சைடுக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறது நல்லது. இந்த சைடுல இருந்து அங்க கொண்டு போயிட்டு அந்த சைடு இங்க திரும்ப கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா மிஸ்டேக் விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. சரியா, இப்ப நான் என்ன யோசிச்சேன், சரி இது வரைக்கும் சரி. இது வரைக்கும் சரி. இங்க இருந்து ஒரு கிளை அப்படி மேல போச்சுன்னா ஒரு பெரிய கிளை, அதாவது இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே மேசிவா வருது அந்த கிளை. அப்படி அப்படி அந்த அந்த கிளை அப்படி போற மாதிரி ஒண்ணு காட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, காட்டு. சரியா, லேசா அதுல கொஞ்சம் போல டெக்ஸ்டரை போட்டு விட்டுரும். சும்மா அப்படி சும்மா ஒரு 4 கோடு போடுறேன், அவ்வளவுதான். டெக்ஸ்டர்னா நான் பெருசா டெக்ஸ்டர் வைக்கல, சும்மா ஒரு 4 கோடு போடுறேன். இப்ப இந்த லீவ்ஸுக்கெல்லாம் ஒரு டார்க் கிரீன் ஒண்ணு வச்சிடணும் இல்லையா. என்ன, விரிடின் கிரீன் எடுக்கிறேன். விரிடின் கிரீன் ஜென்ரலா நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா விரிடின் கிரீன் நல்ல ஒரு டார்க் கிரீன் கொடுக்கும். அந்த விரிடின் கிரீன் உடைக்கிறதுக்காக என்ன செய்யறேன், கொஞ்சம் போல பேர்ன்ஸை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மரத்தோடைய பொதுவான ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறேன். பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த இடங்கள்ல கொஞ்சம் போல ஒரு ஒரு டார்க் டோன் ஒன்று வருது. பயங்கர டார்க் ஆயிடுச்சு. ஆனா இப்படி இல்ல, கொஞ்சம் லைட் ஆகும்னு சொல்லிட்டு லைட் ஆகணும்னா அளவுக்கு மீறி லைட் ஆயிடும். அந்த கிரீனையும் விட்டுறணும், லைட்டஸ்ட் கிரீனையும் விட்டுறணும், அந்த மீடியமா ஒரு கிரீன் வச்சோம் பாத்தீங்களா, அதையும் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த டார்க்கை வைக்கணும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கு வரலாம். இங்கே லேசா வச்சு விடலாம். ஆனா கரெக்டா அந்த இதே கிரீனை வச்சிடாதீங்க. நான் எனக்கு கிரீன் கொஞ்சம் குறைச்சலா இருந்துச்சு, அதனால அந்த கிரீன் அந்த இடத்துல வச்சேன். அந்த மரத்துக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சா? அந்த மரத்துக்கு ஒரு டைமென்ஷன் ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சா? சமயத்துல இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னும் ஒரு மீடியம் லைட் ஒன்று வச்சா நல்லா இருக்கும்னு தோணும். முதல்ல ஒரு 2 லைட் வச்சிருந்தோம். 2 லைட், அதாவது ஒரு வெரி லைட், ஒரு மீடியம் லைட் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா? இப்ப திடீர்னு தோணும் இன்னும் ஒரு லைட், நல்ல ஒரு கிரீனிஷா ஒரு எல்லோ. இப்ப அது எல்லோயிஷ் இருக்கு. இப்ப கிரீனிஷா ஒரு எல்லோ வைப்போம்னு தோணும். வைக்கலாம். வைக்கலாம். இப்ப நமக்கு டைம் இல்ல, அதனால நான் வைக்க போறது இல்ல. பில்ட் ஆயிட்டு வருது. இல்ல, மரத்துக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஹையா இருந்தா தான் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்னு உடனே வச்சேன். இரு. இல்லையா ஐயர் சார் இல்லையா? சரியா, அந்த மரத்தை அப்படியே நிறுத்திக்கிருவோமா? இன்னும் ஒரு கிரீன் வச்சா நல்லா இருக்கும் போல தோணுது. லேசா வச்சு விட்டுருவா. அங்க இதுக்கு மேல கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அது பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் லேசா குறைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமா இருக்கும் போல தோணுச்சு எனக்கு. இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வருது இல்ல? வைக்கணும்னு தோணுனதுக்கு அப்புறம் வைக்காம இருந்தோம்னா என்னமோ அது மாத்திரம் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? இப்ப அந்த இடத்த போதுமா? அந்த இடம் போதும் இல்லையா? இப்ப இந்த டீ கடைக்காரரும் சரியா வந்துட்டாரு. ம் சரியா? டீ கடைக்காரரும் சரியா வந்துட்டாரு. இனி நான் திரும்ப அந்த கோயிலுக்கு போனேன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் மண்ணும் புல்லும் போடணும். சரியா? அந்த மண்ணும் புல்லும் எப்படி போடுறதுன்னா, பேர்ன்ஸ் என்ன எடுத்துக்கிறது, கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கிறது. எல்லோ ஆக்கர் நான் யூஸ்வலா எடுப்பேன். இப்ப என்கிட்ட ஒரு ஆரஞ்சு எல்லோ இருக்கிறதுனால என்ன செய்யறேன், அந்த ஆரஞ்சு எல்லோவே எடுத்துட்டு நான் இங்க இருந்து போறேன் அப்படியே. ம் அதான் பாதை. அப்படியே பாதை, அந்த பாதை அப்படி போயிருக்கு. அங்க தூரத்துல போக போக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கலர் குறையும் இல்லையா? அதோட பவர் குறையும்.
இப்ப எல்லோ வச்சாச்சு. அடுத்து வந்து நான் என்ன செய்ய போறேன், பேர்ன்ஸ் ஏன்னாவை கொஞ்சம் வைக்க போறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா பேர்ன்ஸ் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன். நிறைய ஆக்சிடென்டல் எஃபெக்ட்ஸ் கொண்டு வர்றதுக்காக பிரஷ் நம்ம பாட்டுக்கு அப்படி ப்ராக்டிஸ். ஆக்சிடென்டல் எஃபெக்ட்னாலும் ப்ராக்டிஸ் இருக்கணும். சரியா? அப்ப இப்படி இது இப்ப நான் செய்யற மெத்தடை செஞ்சு பாருங்க நீங்க. என் ரிசல்ட்டை செஞ்சு பார்க்காம என் மெத்தடை செஞ்சு பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு கிரீனை கொண்டு போய் வைக்க போறேன் மேல. இப்படியே நான் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எவ்வளவு டெக்ஸ்டர் தெரியுமோ தெரியுது, அதை பத்தி கவலை இல்லை. டெக்ஸ்டர் தெரியாம போயிட்டாலும் பரவாயில்ல. ஆனா தெரியிற டெக்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட கிளப்புறது. நல்ல ஒரு பேட்ச் மாதிரி வைக்காம இந்த இடத்துல இப்படி இன்ட்ரெஸ்ட கிளப்பிட்டானா, ஓ கொஞ்சம் கொஞ்சம் அடர்த்தியாவே புல் இருக்கு, என்னமாச்சும் ஒரு ஃபீலிங். கொஞ்சம் அடர்த்தியா புல் இருக்கு, கொஞ்சம் கம்மியா புல் இருக்கு, என்னமோ சம்திங் எல்ஸ். அது வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுது. இந்த இடத்தெல்லாம் ஃபில்அப் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்க முடியும்? இதுதான் பெஸ்ட் மெத்தட். அப்ப இந்த டெக்ஸ்சர் வைக்கிறது வந்து தூரத்துல போக போக அந்த டெக்ஸ்சர் குறைஞ்சிக்கிட்டே போயிருது. சரியா? தூரத்துல போக போக குறைஞ்சிக்கிட்டே போயிருது. ஆனா தூரத்துல போனதுக்கு அப்புறமா அந்த டெக்ஸ்சர் இருக்கிற ஃபீலிங் வந்து அந்த இடத்த வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடமாக்கும். அந்த டெக்ஸ்டர், அந்த கிரீன் ஒண்ணு வைக்கிறேன் பாத்தீங்களா, அது வந்து இந்த ஓவரால் பிக்சரை பைண்டிங்ல கொண்டு வரும். ஒன்னா இணைக்க வேண்டியிருக்கல, யூனிட்டின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனிட்டியை வந்து அந்த இந்த இந்த இது வந்து கொண்டு வரும், இந்த கிரீன் வந்து கொண்டு வரும். அதுக்கு தான், இந்த யூனிட்டிக்காகத்தான் அவ்வளவு தூரத்துக்கு அதை பாடுபடுறது. ஆல்மோஸ்ட் படம் ஓவரா. இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அங்கங்க வேலைகள் இருக்கு. ஆனா அந்த பிளானிங் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம்.
இருக்கு இல்லையா? நம்ம தான் செய்யணும் இல்லையா? சரி, இப்ப அந்த பீப்புளுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவோமா? யார் யாருக்கு சிவப்பு போடுறோம்ன்றத முதல்ல வந்து டிசைட் பண்ணி சிவப்பு போட்டு விட்டுருவோம். சரியா? அங்க சிவப்பு போட்டாச்சு. இங்க சிவப்பு போட்டு விட்டுருவோம். அங்க தைரியமா சிவப்பு போடலாம். ஒரு மஞ்சள் போட்டுருவோமா? அங்க வந்து திருப்பதிக்கு போயிட்டு மஞ்சள் ட்ரெஸ்ஸோட வந்திருக்காங்க கொஞ்சம் பேர். சரியா?
என்னென்னமோ ஆகுதியா, ஒன்றும் கண்ட்ரோல் இல்லாம தான் செய்ய முடியாது. சரியா? அதோட நிறுத்திக்கிற உண்மையாயிர ராமச்சந்திர சார் போயிட்டாரா? சரி, இதோட நிறுத்திக்கிறோமா? ஏன்னா இதுக்கு மேல செய்யறதுக்கு வழி இல்லை. செஞ்சோம்னா நல்லா இருக்காது. தூரத்துல போக போக டீட்டெயில் குறைஞ்சிருது. டீட்டெயில் குறைஞ்சிருது, கான்ட்ராஸ்ட் குறைஞ்சிருது. அதே ப்ரஷ்ஷை வச்சு செஞ்சாலும் கலர் வந்து என் ப்ரஷ்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்ப அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. வேணும்னா இப்ப இங்க கொஞ்சம் டெப்த் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா இன்க்ரீஸ் பண்ணலாம். எங்க எங்க இன்க்ரீஸ் பண்ணலாம்? அந்த மண்டபம் படிக்கட்டு வருது இல்லையா, அதுல மண்டபம் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இந்த இடத்த ஜாஸ்தி பண்றோம். அங்க அங்க ஒரு கோடு போட்டு விட்டுறோம். இந்த இடத்த ஜாஸ்தி பண்றோம். அப்படி ஒரு கோடு போட்டு விட்டுறோம். அங்க கோடு போடுறோம். இந்த இடத்த ஜாஸ்தி பண்றோம். இந்த இடத்த ஜாஸ்தி பண்றோம். இங்க இங்க ஒரு கோடு போடுறோம். அங்க ஒரு கோடு போடுறோம். அந்த இடத்துல என்னமோ அங்க உள்ள வந்து என்னமோ இருக்கிற மாதிரி. அப்படி விட்டுரும். ஆச்சா? அதாவது பார்க்க 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 இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். செஞ்சுக்கிட்டே போகலாம். திடீர்னு ஒரு நேரத்துல பார்த்தா தேவையில்லாம சில இடங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. அந்த அந்த இடம் வந்து மீதி இடத்துல இருக்கக்கூடிய அழகை ஃபுல்லா கெடுத்துரும். அதனால அப்படியே நிறுத்திடுறது பெட்டர். அப்படியே நிறுத்திடுறது பெட்டர். சரிதானே? வேற என்ன செய்யணும் போல தோணுதா? என்ன தோணுதா? இல்லைங்க சார், இதே செமையா சூப்பரா இருக்கு. செஞ்சுட்டு ஒரு கையெழுத்த போட்டுருமா? இந்த இடத்துல ஒரு கையெழுத்த போட்டுற போறேன். டேட் என்ன? இன்னைக்கு 21. 21/6/26.
சரியா? ம். சும்மா சும்மா அந்த 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 இடத்துக்கு கண்டினியூட்டிக்காக அப்படி சும்மா போட்டு விட்டேன். சரியா? சரி. நான் இதை வந்து போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். கேள்விகள் வேற எதுவும் இருக்குதா?